அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதனை படைக்க விரும்பி பூமியில் இருந்து மண் எடுத்து வர வானவர்களை அனுப்பினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பூமி மண் தர மறுத்து விட்டது என்று கூறி திரும்பி வந்தனர். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் பூமி மண் தர இயலாது என்று அல்லாஹ் மீது ஆணையிட்டு மறுத்து சொன்னதும் அதனை கேட்காமல் மண் எடுத்து வந்தார். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த மண்ணை தன் திரு கைகளால் குலைத்து 60 அடியில் ஒரு உருவம் அமைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உருவாக்கினான். அந்த உருவத்திற்குள் தனது ஆன்மாவை ஊதினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிர் பெற்றார்கள், அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். இந்த நிகழ்வு நடந்தது முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் வெள்ளிக்கிழமை ஆகும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 60 அடி உயரமுள்ள ஆண் அழகராக இருந்தார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு எல்லா பொருட்களின் பெயர்களையும் எல்லா மொழிகளையும் கற்றுக் கொடுத்தான். ஒரு நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வானவர்களை ஒருங்கே அழைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுட்டி காட்டினான். இவரை விட மேலான படைப்பை நீ படைத்தது உண்டா என்று வினவினார்கள் வானவர்கள். என்னுடைய கையால் படைக்கப்பட்டதை விட என்னுடைய ஆகுக என்னும் சொல்லால் படைக்கப்பட்டது எவ்வாறு மேலாக இருக்க முடியும் என்று பதிலளித்தான் அல்லாஹ். அதன் பின் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அடிபணியுமாறு கட்டளையிட்டான் இறைவன். இப்லீஸை தவிர ஏனையோர் அனைவரும் அவர்களுக்கு பணிந்தார்கள். மண்ணால் படைக்கப்பட்ட ஆதமிற்கு நெருப்பால் படைக்கப்பட்ட நான் எவ்வாறு பணிவது என்று இப்லீஸ் வாதிட்டான். அல்லாஹ் இதனால் கோபம் கொண்டு இப்லீஸை சபித்தான். இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழித்தோன்றல்களை வழிகெடுக்க போவதாக கூறினான். விண்ணகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழும் பொழுது தம்முடன் உறவாட தம்மை போன்ற ஒருவர் இல்லையே என்று ஏங்கினார்கள். இதனை அறிந்த அல்லாஹ் ஒரு நாள் இவர்கள் உறங்கும் பொழுது இவர்களின் வலப்புறத்திலிருந்து எலும்பு ஒன்றை எடுத்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். இவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்து சுவனத்தில் உள்ள ஒரே ஒரு மரத்தின் கனிகளை மட்டும் உண்ண வேண்டாம் என்றும் மற்ற மரத்து கனிகளை புசித்து மகிழும்படியும் அல்லாஹ் கூறினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவ்வாறே செய்வதாக உறுதி கூறினர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களின் மனைவியையும் பலி கெடுக்க இப்லீஸ் எப்படியாவது சுவனத்தின் உள்ளே நுழைய முயன்றான். மயில் ஒன்றின் மூலம் சுவனத்து பாம்பின் தயவை பெற்று உள்ளே நுழைந்த அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கண்டு குறிப்பிட்ட அந்த மரத்தின் கனியை உண்டால்தான் அவர்கள் அழியாது இருக்க முடியும் என்றும் இல்லை என்றால் அழிந்து விடுவார்கள் என்றும் கூறினான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்லீஸின் பேச்சை நம்பி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த மரத்து கனியை பறித்து உண்ண தூண்டினார்கள். அதன்படி இருவரும் அதனை பறித்து உண்டனர். அதனை உண்ட அடுத்த கணம் அவர்கள் இருவரும் நாண உணர்வு பெற்றனர். அவர்கள் இருவருடைய உடைகள் மறைந்து ஆடைகள் அற்று இருந்தனர். தங்களின் மானத்தை மறைக்க அங்கும் இங்கும் ஓடினர். மரங்களிடம் இலை கேட்டனர். அத்தி மரம் மட்டும் இலை கொடுத்தது. அதனை கொண்டு அவர்கள் தமது மானங்களை மறைத்து கொண்டார்கள். இவர்கள் நிர்வாணம் ஆனதற்கான காரணத்தை அல்லாஹ் கேட்டான். அல்லாஹுக்கு மாறு செய்ததாக தம் பிழையை ஒப்புக்கொண்டு அதற்கான காரணம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தூண்டுதலே என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் அந்த இருவரையும் மயிலையும் பாம்பையும் இப்லீஸையும் மண்ணிலேயே தூக்கி எறிந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரந்தீவில் வந்து விழுந்தார்கள். அப்பொழுது அவர்கள் தம்முடன் ஹஜருல் அஸ்வத், அசா, இதுவே பின்னர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்தது, இரும்பு ஆகியவற்றை கொண்டு வந்தார்கள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சவுதி அரேபியாவில் உள்ள ஜித்தாவில் போய் விழுந்தார்கள். இலங்கையில் உள்ள சரந்தீவின் மலை உச்சியில் கிடந்து 200 ஆண்டுகள் தம் பாவம் நினைத்து அழுதார்கள். இறுதியாக அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பாவத்தை பொறுத்தருளி மண்ணகத்தில் தனக்கு ஓர் ஆலயம் எழுப்பி அதனை சுற்றி வந்து இறைஞ்சுமாறு கூறினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் மக்கா வந்து கஅபாவை எழுப்பினார்கள். அதன் ஒரு மூலையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் சுவர்க்கத்தில் இருந்து கொண்டு வந்த ஹஜருல் அஸ்வத் என்ற கல்லையும் பதித்தார்கள். பல்லாண்டுகளுக்கு பின் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அரபாத்தில் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டனர். இதன் பின்னர் இருவரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து ஒரே சூழில் ஓர் ஆணும் ஒரு பெண்ணுமாக பல குழந்தைகளை பெற்றனர். முதல் சூழில் பிறந்த ஆணுக்கு
காஃபில் என்றும் பெண்ணுக்கு இக்லிமா என்றும் இரண்டாம் சூழில் பிறந்த ஆணுக்கு ஹாஃபில் என்றும் பெண்ணுக்கு யஹூதா என்றும் பெயரிட்டனர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகில் 1000 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அவர்கள் இறக்கும் தருவாயில் இவர்களின் வழித்தோன்றல்கள் இந்த உலகில் 40,000 பேர் வாழ்ந்து வந்தார்கள். நிசான் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிர் நீத்தார்கள். இவர்களது உயிர் சுவனம் திரும்பியது. இவர்களது உடல் அபுல் குபைஸ் மலையின் மகாரத்துல் குன்ஸ் என்ற குகையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்த வீடியோவில் இருந்து நாம் யார் என்று அனைவருக்கும் தெரிந்திருக்கும். நாம் யார்? நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியினர் ஆவோம். இப்லீஸின் ஏமாற்றங்களில் இருந்து விடுபட்டு அல்லாஹ்வின் பாதையை நோக்கி செல்ல வேண்டியவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நல்வழி அளிக்கட்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றில் இருந்து நாம் அனைவரும் பாடம் கற்றுக்கொள்வோமாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.